الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய இறுதி தூதரின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அவனை வணங்கக்கூடியவர்களாக, நன்மை எதிர்பார்த்தவர்களாக, சொர்க்கத்தை தேடியவர்களாக, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நாம் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு வருகிறோம். அல்லாஹ் நம் அனைவர்களுடைய வணக்க வழிபாடுகளையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையிலே வெற்றியடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அபூ பக்ர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த நேரத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். வரலாறுகளிலே அபூ பக்ர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய சிறப்புகளை பற்றியும், அவர்கள் எத்தகைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள், எப்படி அவர்கள் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் தூதருக்கும் உறுதியாக உதவியாக இருந்தார்கள் என்று இது போன்ற செய்திகள், பல செய்திகளை நம்மளால பார்க்க முடியும். அவை அனைத்துமே நாம் சில நாட்களில் சொல்லி முடித்துவிட முடியாது. அபூ பக்ர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளில் சில செய்திகளை சில பாயிண்ட்ஸா தான் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். அதிலிருந்து நாம் படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு அபூ பக்ர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தகைய மேன்மை ஏற்படுத்தி இருக்கிறான், இது போன்ற விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நேற்றைய தினம் சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபராக அபூ பக்ர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் என்று. அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், மனிதர்களில் உங்களுக்கு அதிக விருப்பமானவர்கள் யார் என்று கேட்கிறாங்க. உங்களுக்கு அதிகமாக விருப்பமானவர்கள் யார் என்று கேட்கின்ற போது ஆயிஷா என்று ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. அடுத்து யார் என்று கேட்கின்ற போது அவர்களுடைய தந்தை என்று சொல்றாங்க. அபூ பக்ர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறாங்க. அதே போன்று இந்த பெயருடைய விளக்கங்களும் நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்தோம், அப்படித்தானே? எதுக்காக சித்திக் என்று சொல்லப்படுது? எதனால? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய பயணம் மேற்கொண்டார்கள் என்ற செய்தி அறிந்த அந்த மக்கள் அபூபக்கர் அவங்க கிட்ட கேட்கிறாங்க, இப்படி எல்லாம் சொல்றாரு உங்களுடைய நண்பர் அப்படின் போது என்ன சொன்னாங்க, இதை விட பெருசா சொல்லும் போது நான் என்ன செய்வேன், அதை உண்மைப்படுத்துவேன். வஹியே உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில இருக்கும்போது இது ஒரு விஷயமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி இறக்குகிறான், இரவிலும் பகலிலும் அல்லாஹ் வஹி இறக்குகிறான் என்பதே பெரிய ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பெயரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டினார்கள்.
அதாவது பல தடவை கூப்பிடும் போது ஐஷர் அலி அல்லாஹ்ஹா ஐஷர் அலி அல்லாஹ் அவர்களை சொல்லும் போது கூட எபனத்த சித்திக்குடைய மகளே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது அல்லாஹ்வே அவருக்கு சொன்ன பெயராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு நபராக இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அவருடைய சிறப்புகள்ல ஒன்று, எந்த அளவுக்கு மார்க்கத்துடைய பற்று அவருக்கு இருந்தது, எந்த அளவுக்கு தக்வா உடையவர்களாக நன்மையை செய்யக்கூடியதில் விரைந்து செய்யக்கூடிய தன்மை உடையவராக இருந்தார் என்பதற்கு இந்த ஒரு செய்தி நமக்கு போதுமானதாக இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மன் அஸ்பஹ மின்கும் அல் யௌம ஸாயிமா, இன்றைய நாள் உங்களில் யார் நோன்பாளியாக இருக்கிறார் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருக்கும் போது கேட்கிறாங்க, உங்களில் யார் நோன்பாளியாக இருக்கிறார் என்று. அதிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் என்று முன் வந்து சொல்றாங்க. ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸா, உங்களில் யார் இன்றைய நாள் ஜனாசாவை பின்தொடர்ந்தது. இதெல்லாம் என்னது, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒன்று ஜனாசாவை பின்பற்றி செல்வது. ஜனாசாவை பின்தொடர்ந்து அடக்கம் செய்யும் வரை இருந்தால் என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்? எத்தனை? நீங்க ஒரு கீராத்து சொன்னீங்க, அவர் 2 கீராத்து சொல்லி இருக்கிறாங்க. ரெண்டு செயலும் செய்யும் போது 2 கீராத்து நன்மை நமக்கு கிடைக்குது. அந்த கீராத் என்பது என்ன? கீராத் என்ற அந்த நன்மை உடைய அந்த அளவு எப்படி? அது நீங்க எந்த சைட்ல இருந்து சொல்லுங்க. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா தூங்கிருவீங்க, நான் தூங்கிருவேன். உஹுது மலை அளவு, ஒரு கீராத் என்பது உஹுது மலை அளவு. அப்ப 2 கீராத் என்று சொன்னால் 2 உஹுது மலை அளவுக்கு நமக்கு வந்து நன்மை கிடைக்கும். இதை இன்றைய தினம் ஜனாசாவை பின்தொடர்ந்தது யார் என்று கேட்கின்ற போது அப்பவும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் பெறுகிறார்கள், நான் என்று சொல்றாங்க. அடுத்து கேட்கிறார்கள், வமன் அத்அம மின்குமுல் யௌம் மிஸ்கீனன், இன்றைய தினம் உங்களில் யார் ஒரு ஏழைக்கு உணவளித்தது. உணவளிப்பதன் மூலமாக நான் அப்பப்போ கேள்வி கேட்டே இருக்கிறேன் இல்லையா, இது டாபிக்ல இல்லாததுதான், இருந்தாலும் இந்த ஹதீஸ்ல வர்றதுனால அது கூட சேர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அவர்கள் இதையெல்லாம் செய்தார்கள் என்பதுக்கு நமக்கு தெரியணும் இல்லையா. உணவளிப்பதின் மூலமாக நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன? உணவளிப்பதின் மூலமாக நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன? எல்லாம் ட்ரீட் வைக்கிறீங்களா இல்லையா? எதுனாலும் ஒரு ட்ரீட் சேர்ந்து சாப்பிட்றோம் இல்லையா. ஏதாவது ஒரு கடைக்கு போய் சேர்ந்து சாப்பிட்றோம், டீ குடிக்கிறோம், இதெல்லாம் என்னது? உணவளிக்கிறது. இது செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? சீரும் சிறப்புமா இருக்கும். சிறப்பா கவனிச்சா சிறப்பா இருக்கும். கிடைத்தால் என்ன கிடைக்கும்? அன்பு அதிகமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா, அதை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிப்பீர்கள், உங்களுக்குள்ள ஒரு நேசம் வரும் சொன்னாங்க. அதுல என்னது? ஒண்ணு சலாம் சொல்றது, இரண்டாவது உணவளிப்பது. ஒருவருக்கு உணவளித்தல் என்பது இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு செயல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழைகளுக்கு உணவளியுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். சகர் என்ற நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் யாரு? சகர். இதெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிற விஷயம். கடைசி ஆப்ஷன். சகர் என்ற அந்த நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் யார்?
தொழுகை இல்லாதவன், தொழாதவர்கள். வேற மா சலகக்கும் ஃபீ ஸகர் காலு லம் நகு மினல் முஸல்லீன். என்ன சொல்லுவாங்க? நாங்க தொழாதவங்களா இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வேற ஒரு சொல்லுங்க. தூண்டாமல் இருக்கிறது. ஒண்ணு நம்ம உணவளிக்கணும், அல்லது அடுத்தவர்களை உணவளியுங்கள் என்று தூண்டணும். குறைஞ்சபட்சம் அதையாவது செய்யணும். அடுத்தவர்களை தூண்டக்கூடியவர்களாவது இருக்கணும். இது மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய ஒன்று. யார் இந்த செயலை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்பது இந்த வசனத்தின் மூலமா நமக்கு தெரியும். அப்ப எல்லா இடங்களிலும் இன்னும் சொல்ல போனா, நாம் எதையாவது தவறுகள் செய்துவிட்டால், பாவங்கள் செய்துவிட்டால், அந்த பாவத்துக்குரிய பரிகாரமாக அமைவதும் உணவளிப்பு. ஒருத்தர் நோன்பு வைத்திருக்கும் போது மனைவியோடு கூடிவிட்டார் என்று சொன்னால் அதுக்கு என்ன பரிகாரம்? நோன்பை வேண்டுமென்றே முறித்து விட்டார், அதுக்கு என்ன பரிகாரம்? சத்தியத்தை முறித்து விட்டார். இப்படி பலவிதமான பாவ செயல்களை நாம் செய்கின்ற போது அதற்குரிய பரிகாரமாக நாம செய்யக்கூடிய விஷயங்கள்ல வரக்கூடியது என்ன? உணவளித்தல். அதே போன்று ரமலான்ல கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம், அதுக்கு பேர் என்ன? நேற்று சொன்ன நான் ஃபித்ரான் என்று சொல்றோம். ஆனா என்னது? ஃபித்ர். ஃபித்ரா அப்படின்னு சொன்னா இயற்கைன்னு அர்த்தம். இயற்கை, அதுதான் வந்துட்டு ஃபித்ரா அப்படின்னு சொல்றது. இது ஃபித்ர். அப்ப இந்த ஈதுல் ஃபித்ர், ஈதுல் ஃபித்ரா சொல்ல, ஈதுல் ஃபித்ர் தான் சொல்றோம். அப்ப இந்த ஃபித்ர் என்பதும் அதிலும் என்ன அடங்கி இருக்கு? உணவளித்து. நாம் என்ன செய்யறோம்? ஏழைகளுக்கு உணவளிக்கிறோம். அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதே நேரத்துல அவர்கள் அதை சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படி எல்லா இடத்திலும் உணவளித்தல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்று. அதிலும் குறிப்பாக ஏழைகளுக்கு உணவளிக்கணும். நம்ம இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்து உணவளிக்கிறது இல்லை, அது கூடாதுன்னு சொல்லல. ஆனாலும் நாம கவனிக்க வேண்டியவர்கள் யார், முக்கியஸ்தர்கள் யார் என்று சொன்னால் ஏழைகள். எந்த விருந்துல ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்படுகிறார்களோ அந்த சாப்பாடு தான் மோசமான சாப்பாடு. அப்படி இருக்கும்போது ஏழைகளுக்கு உணவளித்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த செயலை கேட்கிறாங்க. இன்றைய தினம் உங்களில் உணவளித்தது, ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தது யார் என்று கேட்கின்ற போது அப்பவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் நான் என்று சொல்றாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வமன் ஆத மின்கும் அல்யௌம மரீதா. இன்றைய தினம் உங்களில் யார் நோயாளியை நலம் விசாரித்தது என்று கேட்கிறாங்க. இதுவும் ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒன்று. அதாவது ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் ஹம்ஸ். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் மீது செய்ய வேண்டிய கடமைகள் 5. ஒன்று, முதலாவது கடமை, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒண்ணு சலாம் சொல்றதா? இல்ல, சலாம் ரிலேட்டடு தான், ஆனா சலாம் சொல்றது இல்ல. சலாத்துக்கு பதில் சொல்லு. ரத்து சலாம். ஒருவர் சலாம் கூறுகிறார் என்று சொன்னால், சலாம் சொல்லிவிட்டால் அவருக்கு நாம பதில் சொல்வது நம் மீது கடமை. ரத்து சலாம், சலாமுக்கு பதில் சொல்றது. 2வது, தும்பினால் நாம அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதை கேட்டால் நாம இர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லணும். அதை சொன்னதற்கு பிறகு சொல்லக்கூடிய நபருக்கு மீண்டும் தும்பியவர் யஹ்தீகமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக்கும் என்று சொல்லணும். இப்ப இது ஒரு கடமை. அடுத்து ஜனாசாவை பின்தொடர்வது. அடுத்து நோயாளியை நலம் விசாரிக்கிறது. அடுத்து விருந்துக்கு போனா போறது. இது பக்காவா நம்ம செய்யக்கூடியது இல்லையா? அப்போ நம்ம ஒரு காரியம் என்ன? நோயாளியை நலம் விசாரிக்கிறது. நோயாளியை இன்றைய தினம் யார் உங்களில் நோயாளியை நலம் விசாரித்ததுன்னு கேட்டா அப்பவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க நான் என்று சொல்கிறார். ஒரு நோயாளியை நலம் விசாரித்தால் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன? நோயாளியை நலம் விசாரிச்சா, ஆனா இந்த பழக்கம் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கு. சில நேரங்கள்ல அந்த நன்மை தெரியாமையே செய்யறோம். செய்யறதுக்கு காரணங்கள் வேற இருக்கு. நம்ம நண்பர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு, போய் நலம் விசாரிக்கிறான்னா அவன் என்ன நினைப்பான்?
அப்படின்றதுக்காக போய் பார்த்தா இது உண்மையான விசாரிப்பு கிடையாது. அல்லது வேற ஏதாவது தேவைக்காக வேற ஏதாவது ஒரு நோக்கம் வைத்து நாம் நலம் விசாரிக்கிறதாக இருந்தால் அது சரியான ஒரு நடைமுறை இல்லை. மார்க்கம் நமக்கு என்ன சொல்றது? நலம் விசாரித்தால் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன? ஒருவர் உது இருக்கிற நிலையில நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் 70,000 மலக்குகள் இருக்கிறாங்க, அவங்க துஆ செய்யறாங்க. இது ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த நோயாளியை நலம் விசாரிக்கும் போது ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த துஆ என்ன? சின்ன வார்த்தைகள் தான். ரசூலுல்லாஹ் இது சொல்லி நம்ம ஹதீஸ்கள்ல நம்ம துஆக்களுடைய கிதாபுகள்ல எல்லாம் இது வருது. நோயாளியை நலம் விசாரிக்கின்ற போது மதரசால குழந்தைங்க மனப்பாடம் பண்றாங்க, அது ஆண்டு விழாவோட முடிஞ்சு போயிருக்கு இல்லையா? லா பஅஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ், லா பஅஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ், அவ்வளவுதான். சிம்பிளான வார்த்தை. அப்ப இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியை சந்தித்தால் சொல்லும்படி சொல்றாங்க. இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல போடுறோம், என்ன செய்தி போடுறோம்? இன்னாருக்கு நோய் வாய்ப்பட்டு அவரு சிகிச்சையில இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த துவாவை நம்ம போடுறோம். இங்க அந்த துவாவை போடுறது இல்லை, நம்ம சந்திச்சா சொல்ல வேண்டியது. அவருக்காக நம்ம வேற துவாக்கள் சொல்லலாம். இது சந்தித்தால் நாம் அவரிடத்துல சொல்லக்கூடிய ஒரு துவா லா பஅஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ் என்று. அப்ப இங்க நோயாளியை நலம் விசாரித்தால் நமக்கு நன்மை இருக்கிறது. அது அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாக நமக்கு நன்மைகளை தருகிறான் என்ற நம்பிக்கையோடு நம்ம போய் நலம் விசாரிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப நோயாளியை நலம் விசாரிப்பது ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒன்று. அதையும் கேட்கிறாங்க. அதற்கும் பதிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தான் சொன்னார்கள் நான் என்று. இது எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் 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 என்று சொன்னது யார் தான்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் இதை கேட்டு ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன செய்தியை சொல்றாங்க அப்படின்னா, மஜ்தமஅன ஃபீ ஃபிம்ரஇன் இல்லா தஹலல் ஜன்னா. அதாவது மஜ்தமஅன ஃபீ இம்ரஇன், இந்த செயல்கள்ல எது ஒரு மனிதருள்ள ஒன்று கூடி விட்டதோ, அதாவது எல்லா செயல்களையும் ஒரு மனிதர் செய்கிறார் என்ற நிலையில ஒரு மனிதர் இருந்தால் அவர் இல்லா தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் செல்வார். அப்ப அனைத்து செயல்களும் ஒருவரை செய்யக்கூடிய ஒரு நிலையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுவும் ஒரே நாள்ல எல்லா செயலையும் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம்? இந்த செயல்கள்ல ஒவ்வொரு காரியத்தை நம்ம ஒவ்வொரு அமல் நம்ம ஒவ்வொரு தடவை செஞ்சிருப்போம். சில நேரங்கள்ல நோன்பு வச்சிருக்கலாம், கடமையான நோன்பு இல்லை, நஃபீலான நோன்பு வைத்திருக்கலாம், அல்லது நலம் விசாரிச்சிருக்கலாம், ஜனாசாவை பின்பற்றி இருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் வரும்போது நாம அது எல்லாமே ஒரே நேரத்துல செய்ததாக இருக்க வாய்ப்புகள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரே நேரத்துல இதை செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுப செய்தி என்ன? இந்த அனைத்து காரியங்களும் ஒன்று சேர்ந்தால் அவர் சொர்க்கம் செல்வார் என்று. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கவாசி என்பதற்கு இது ஒரு செய்தி. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சொர்க்கத்துக்கு எத்தனை வாசல் இருக்கு? 2 3 8 வாசல் இருக்கு. நரகத்துக்கு 7 வாசல் இருக்கு. சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்கு. ஒவ்வொரு வாசல் வழியாகவும் அதற்குரிய அமல் செய்த நபர்கள் அழைக்கப்படுவார். பாபு சதகா, பாபு ஸலா, ரையான், இது போன்ற ஒவ்வொரு வாசல்கள். நோன்பாளிகள் அந்த வாசல் வழியா சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. தொழுதவர்கள் அந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போவாங்க. சதக்கா செய்தவர்கள் அந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த வாசல் வழியாக போவாங்க. அவர்கள் சென்றதுக்கு பிறகு அது அடைக்கப்படும். அந்த நிலை இல்லாத வேறு யாரும் அந்த வாசல் வழியாக போக முடியாது. அப்படி ஒரு நிலை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த ஆசை பாருங்க, ஆர்வம் பாருங்க, கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 8 வாசல் வழியாகவும் ஒருத்தர் போக முடியுமான்னு கேட்டார். நம்ம ஒரு வாசல் உள்ள போறதே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணை இருக்கணும்.
அந்த ஒரு வாசல்ல போனாவே நமக்கு அதுதான் நிம்மதி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, இந்த 8 வாசல் வழியாவும் ஒரு மனுஷன் போக முடியுமா அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா, அப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த அளவுக்கு அவர்களுக்குரிய அந்த நிலை இருந்தது, அவர்கள் ஆசை இருந்தது என்று சொன்னால், அவர் அதிகம் தக்வா உடையவராகவும் அதிகம் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாகவும் எழுதியிருக்காங்க அப்படின்றது நம்ம இந்த செய்தியிலிருந்து தெரியும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு செய்தியை இங்க நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சூரா தௌபால 9வது அத்தியாயத்துல 40வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்யலனாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? உதவி செய்வான். அல்லாஹ் ரசூலுக்கு உதவி செய்வான் என்பதை சொல்லி சில ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் செஞ்ச அந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது அஹ்ரஜஹுல் லதீன கஃபரு ஸானிய ஸ்னைன் இது ஹுமா ஃபில் கார். அதாவது மக்கால இருக்கக்கூடியவர்கள் குஃபார்கள் அவரை ஊரில் இருந்து வெளியேற்றிய போது அங்கிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அவர்களோடு யார் இருந்தா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. இருவரும் ஒரு குகைக்குள்ள என்ன செஞ்சாங்கன்னா தஞ்சம் அடைந்தார்கள் பாதுகாப்புக்காக. ஏன், எதனால என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டுச்சு. யாரு ரசூலுல்லாவை உயிரோட அல்லது கொண்டு வராங்களோ அவருக்கு இன்ன பரிசு என்று அங்கே அறிவிப்பு செய்யப்பட்டது. பெரிய ஒரு தொகை அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு. அதுல முக்கியமான நபர்கள் மட்டும் இல்லாமல் பாமரர்கள் கூட அதுல ஆசைப்பட்டாங்க. ஏன்னா பொருளாதாரம் கிடைக்குது, யாருக்கு அந்த ஆசை இல்லாம இருக்கும்? எப்படியாவது முஹம்மது அவரை பிடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில ஒரு சூழ்ச்சியில இதை அறிவிப்பு செய்யறாங்க. அப்ப எல்லோரும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப இதை அடங்கணும். உடனே அவங்க வெளியில வந்த உடனே எல்லோரும் அவர்களை தேடிக்கொண்டு இருப்பார்கள். அப்ப அந்த அந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு சூழ்நிலை சரியாகணும்ல. அதனால ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா சௌரு குகையில் 3 நாட்கள் தங்கினார்கள். இந்த சௌரு குகை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லக்கூடிய பாதை அல்லாமல் வேறு ஒரு திசையில இருந்தது. அதே நேரத்துல ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்வதற்கு மக்கால இருந்து மதீனாவுக்கு செல்லக்கூடிய வழக்கமாக செல்லக்கூடிய அந்த பாதையை தேர்வு செய்யாம சுத்தி போகிறதுக்காக அதாவது பிளான் பண்ணாங்க. ஏனென்று சொன்னால், வழக்கமா போற இடத்துல போனா சீக்கிரமா என்ன செஞ்சிருவாங்க, பிடிச்சிருவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால வேற ஒரு ரூட்டையே என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிளான் பண்ணி இருந்தாங்க. அப்ப அந்த 3 நாட்கள் அங்கே தங்கி இருந்த அதுதான் சௌரு குகை. அங்க இருக்கும்போது எதிரிகள் வருகிறார்கள். அங்க எதிரிகள் அவர்களுடைய காலுக்கு கீழே குமிஞ்சு பார்த்தாங்கன்னா இவங்க 2 பேர் இருக்கிறது தெரிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு சமீபத்தில் அவர்கள் வந்து விட்டார்கள். சில செய்திகள் இருக்கு, அதாவது வரலாறுகள் என்று எடுக்கின்ற போது பல செய்திகள் பலவீனமான செய்திகள் எல்லாம் இருக்கு. பலவீனமான செய்திகள் எல்லாம் இருக்கு. அது எல்லா வரலாறுலையும் இருக்கு. ரசூலுல்லாஹுடைய வரலாறிலும் இருக்கிறது, குலஃபாக்களுடைய வரலாறுலாம் இருக்கு, சஹாபாக்களுடைய வரலாறுல இருக்குது. ஏன்னா இஸ்லாத்தை டைரக்டா என்ன செய்யல, அதை அழிக்க முடியாது. அப்ப இங்க சிலர்களுடைய தந்திரத்தால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, வரலாறுகளிலே அவர்கள் புதுமைகளை ஏற்படுத்தினாங்க. அதுல சில தப்பான செய்திகளை கொண்டு வந்தாங்க. சஹாபாக்களை வெறுக்க வைக்கிறதுக்குரிய செய்திகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வரலாற்றிலே இருக்கிறது. அதனால எல்லா வரலாறு புத்தகத்தையும் நம்ம எடுத்து படிச்சிட முடியாது. அதுல வரக்கூடிய அந்த செய்திகள் எதெல்லாம் சரி என்று பார்த்து படிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். அப்ப இந்த சூழ்நிலையில அவர்கள் பார்க்கிறார்கள், ரொம்ப சமீபத்துல வந்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பயப்படுறாங்க. அவர்கள் நம்மை பார்த்து விடுவார்கள் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை என்ன செஞ்சாங்க, அமைதிப்படுத்தினாங்க. நம்மளோட யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். நம்ம 2 பேர் மட்டும் இல்ல, 3வது ஒரு யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த செய்தியை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த குகையில், அந்த சௌர் குகையில் இருவரில் ஒருவர் என்று யார அல்லாஹ் மென்ஷன் பண்றா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ் மென்ஷன் பண்றான்.
அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றோம். இது யகூலு லிசாஹிபிஹி, நபி சொன்னாங்க லா தஹ்சன், அவர் பயப்படும் போது, யாரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பயப்படுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத, அல்லாஹ் அமைதியை சக்கீனத்தை அல்லாஹ் இறக்கினான். வஅய்யத பிஜுனூதிஹி லம் தரவுஹா, அவர்கள் பார்க்காத ஒரு படையை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை காப்பாற்றினான், உதவி செய்தான். வஜஅல கலிமத்தல்லதீன கஃபரு சுஃப்லா, காஃபிர்களுடைய அந்த வார்த்தையை அல்லாஹ் இழிவானதாக கீழ்நிலையில அல்லாஹ் ஆக்கினான். கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய வார்த்தை உயர்ந்ததாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். வல்லாஹு அஸீஸுன் ஹகீம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த சௌர் குகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல சொல்லப்பட்ட நபர் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த செய்தி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நம்ம இருவரோடு அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்றாங்க. அல்லாஹ் நம்மோடு இருப்பது மஇய்யா என்று சொல்வது 3 நிலையில சொல்றாங்க. ஒன்று ஆம், பொதுவாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறானா? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறானா? நீங்க இங்க இருக்கீங்களா? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறானா? இருக்கிறான். எப்பெல்லாம் இருக்கிறான்? எல்லா நேரத்திலையும் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன, அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? நீங்கள் இருவர் இருந்தால் உங்களோடு ஒருவராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்க 3 பேர் இருந்தீங்கன்னா உங்களோட ஒருத்தனாக அல்லாஹ் இருக்கிறான். நீங்க 4 பேர் இருந்தா உங்களோட ஒருத்தனாக அல்லாஹ் இருக்கிறான். இப்படி நம்ம எத்தனை எண்ணிக்கையில இருக்கிறோமோ அதுல ஒருத்தனாக அல்லாஹ் இருக்கிறான். இது யாருக்கு பொருந்தும்? எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஆமான ஒரு விஷயம், பொதுவான விஷயம். முஸ்லிம்களோடும் அல்லாஹ் இருப்பான், காஃபிர்களோடும் இருப்பான், முஷ்ரிக்கோடும் இருப்பான். எல்லா மனிதன் என்று யார் இருக்கிறானோ அத்தனை மனிதர்களோடும் அல்லாஹ் இருக்கிறான் என்பது அல்லாஹ் சொல்லிக்கிறார். இது ஒன்று. இரண்டாவது, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இது ஹாஸாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில தன்மை இருக்கக்கூடிய முஃமின்களை பற்றி அல்லாஹ் பேசுறான். பொறுமையா இருக்கக்கூடியவங்க கூட அல்லாஹ் இருக்கிறான். அப்போ ஒரு ஹாஸாக ஒரு குறிப்பாக ஒரு தன்மையை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். இந்த விஷயத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உடைய விஷயத்தை சொல்லும் போது இந்த மஇய்யா என்பது ஹாஸத்துல் ஹாஸ் அப்படின்றாங்க. குறிப்பா அந்த குறிப்பிலையும் ஒரு குறிப்பாக அல்லாஹ் மென்ஷன் பண்ணிட்டான். யார? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ் மென்ஷன் பண்ணிட்டான். அதுல சொல்லி இருக்கிறான் என்பதை இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சௌர் குகையில மட்டும் இரண்டாவது நபராக இருக்கல. முதல் நபர் ரசூலுல்லாஹ், இரண்டாவது நபர் அபூபக்கர் என்பது இஸ்லாத்துடைய வரலாற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியானதுல இருந்து கடைசி நிலை வரையிலும் 2இல் ஒருவராக, இரண்டாவது நபராக எல்லா இடத்திலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார். முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது யாரு? அபூபக்கர். ஆண்கள்ல அபூபக்கர். ரசூலுல்லாஹ்வுக்கு தஅவால உதவி செஞ்சது யாரு? அபூபக்கர். அதே போன்று ரசூலுல்லாஹ்வுக்கு ஆலோசனை கொடுத்ததுல முதன்மையா இருந்தது யாரு? அபூபக்கர். இப்படி எல்லா ரீதியிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருக்கு நெருக்கமான நபராக, அவருக்கு அடுத்த ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க. முன்னாடி நம்ம அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரண தருவாயில கடைசி நாட்கள்ல தொழ வைத்தது, அதுக்கு ரசூலுல்லாஹ் நியமிச்சது அபூபக்கர் அவர். ஹிலாஃபத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தது அபூபக்கர். இப்படி பல செய்திகளை சொல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் ஒத்திருந்த ஒரு சூழ்நிலையும் இருக்கு. அவருடைய சிந்தனையும் அபூபக்கர் அவர்களுடைய சிந்தனையும் ஒத்து போயிருக்குது. அதுக்கான ஒரு உதாரணம் பாருங்க. ஹுதைபியா உடன்படிக்கை, கடந்த ஆண்டு நம்ம வரலாறுகளை படிக்கும் போது ஹிஜ்ரி 6ல ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது அப்படின்ற அந்த வரலாறு படித்தோம். அதுல வரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு மோசமான உடன்படிக்கை குஃபார்கள் என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்தினாங்க. அதை பொருத்தி அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்க கோபப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறாங்க, நாம சத்தியத்துல இல்லையா? அலஸ்னா அலல் ஹக்,
நாமெல்லாம் சத்தியத்துல இல்லையா? வஹும் அலல் பாத்தில், அந்த குஃபார்களும் அவர்கள் பாத்தில் அசத்தியத்துல இருக்கிறாங்க. நாம சத்தியத்தில் இருக்கின்றோம், அவர்கள் அசத்தியத்துலதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதே போன்று நம்மில் கொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்திலும் அவர்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகத்திலும் தானே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்கிற கேள்வி, முஸ்லிம்கள் கொல்லப்பட்டால், அதாவது ஷஹீதாக்கப்பட்டால் அவருக்கு சொர்க்கம், காபீர்கள் குஃப்ரு இருப்பதனால அவங்க நிரந்தரம் நரகத்துல இருப்பாங்க. இது உண்மைதானே, இது சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்றாங்க, அப்ப ஏன் நாம வந்து அவங்களுக்கு உடன் கொடுக்கணும் நம்ம அப்படின்ற அந்த விஷயத்தை அங்கே சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யப்ன கத்தாப் இன்னி ரசூலுல்லாஹ் வலை யுதையனி அல்லாஹு அபதன். அப்ப அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், அல்லாஹ் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டான் அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அத அந்த பதில் அவருக்கு இன்னும் திருப்தி ஆகல, கோபத்துல இருக்கிறாங்க. நேரா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க கிட்ட போறாங்க. அங்கே போய் இதே கேள்விகளை கேட்கிறாங்க. இருவருமே பக்கத்துல இருக்கல. யாரு? ரசூலுல்லாஹும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் ஒரே நேரத்தில் ஒரு இடத்தில் அவர்கள் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் கிட்ட இவர் பேசினது அவருக்கு தெரியாது, என்ன பேசினாங்கன்றது தெரியாது. இங்க ரசூலுல்லாஹ் கிட்ட பேசிட்டு அடுத்து அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர் இடத்துல போய் கேட்கிறார்கள், இதே கேள்விகளை கேட்கிறாங்க. அவரும் பதில் சொல்றாங்க. அவர் எப்படி பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, யப்ன கத்தாப், கத்தாபுடைய மகனே, இன்னஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். வலை யுலையஹு அல்லாஹு அபதா, ஒருபோதும் அல்லாஹ் அவரை கைவிட மாட்டான். அவரும் அதே வார்த்தையை சொல்றாரு. ஆச்சரியமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அவர் இருக்கல, ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன அதே வார்த்தையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் அதை சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹுடைய அந்த கருத்தோடு அவருடைய கருத்தும் ஒத்து போகக்கூடியதாக இருந்திருக்கிறது, பல சந்தர்ப்பங்கள்ல இருந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது போன்ற பல செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்க பலமாக எல்லா நேரத்திலும் இருந்த அந்த செய்திகளை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய மகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. என் பொண்ணு சின்ன பொண்ணு, உங்களுக்கு என்ன வயசு? அபூபக்கர் அவரை விட 2 வயசு மூத்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். மறுத்தாங்களா? எதையாவது சொன்னாங்களா? இல்ல. அதற்கும் உடன்பட்டு அவர்கள் திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்படி எல்லா காரியங்களிலும் நம்ம அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹுக்கு உறுதியாக இருந்தார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த தயாளத்தன்மை எப்படி இருந்தது, அமல்கள்ல எப்படி அவர்கள் ஆர்வத்தோடு இருந்தார்கள் என்ற சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது போன்ற செய்திகளை கேட்டு அதிலிருந்து படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையும் சரி செய்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.